கண்ணெதிரே தோன்றினாள். டேய் என்னடா அந்த பொண்ணு நம்ம கிட்ட வருது? பாஸ் அமைதியா இருங்க பாஸ், நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? கையறா. நீங்கெல்லாம் யாருங்க? நான் வந்து அசால்ட்டா ஆறுமுகம், இந்த மண்டபத்தோட டோட்டல் இன்சார்ஜ். இவன் எலக்ட்ரீஷியன். வணக்கம் மேடம். இவனுக்கு இந்த பையன் அசிஸ்டன்ட். இந்த மண்டபத்தோட மெயின்டெனன்ஸ்க்காக நாங்கெல்லாம் வந்திருக்கோம். இந்த ஏசி மற்ற எல்லா ஸ்பெசிலிட்டியும் கரெக்டா இருக்கான்னு பார்க்கலான்னு வந்திருக்கோம். அப்படியா அண்ணே? நீங்க 3 பேரும் சாப்பிட்டீங்களா? வாங்கண்ணே வந்து சாப்பிடுங்க. இல்லம்மா, அதெல்லாம் எதுவும் வேணாம், நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி மட்டும் கிடைக்குமா? சரி, நீங்க இங்கே இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். டேய், அந்த பொண்ணு போய் தண்ணி எடுத்துட்டு வரதுக்குள்ள நாம மன பொண்ணை தூக்கிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும். ஓகே? ஓகே பாஸ். ஃபாலோ மீ. அங்க கூட போற, அது பாத்ரூம்டா, இங்க இருக்க பாரு. சாரி பாஸ். ஆமா பயங்கிட்டாடா. தூக்கிடலாம் பாஸ். ஒரு நிமிஷம் பாஸ், எடுத்துக்கிறேன். வா வா வா. இந்தாங்க பாஸ். போடு போடு போடு, சீக்கிரம் சீக்கிரம். நான் தான் சக்தி. நீங்களா மாமா? நான் யாரோ எவரோ நினைச்சு பயந்துட்டேன். என்ன தவிர உன் கையை வேற யார் பிடிப்பாங்க? அது இருக்கட்டும், நீ யாரு தேடிட்டு இருக்க? சிவாசாரியா? இல்ல மாமா, அவரை நான் எதுக்கு தேட போறேன்? இந்த மண்டபத்தோட இன்சார்ஜ் தண்ணி கேட்டாரு, எடுத்துட்டு வந்து பார்த்தா அவரையும் காணோம், அவர் கூட இருந்தவங்களையும் காணோம். அதான் எங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். தண்ணி கேட்டவங்க இங்கே தான் இருக்கணும், வேற எங்க போயிருப்பாங்க? அதான் மாமா தெரியல. சரி மாமா, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாண புடவை, கல்யாண வேட்டி சட்டை கொடுக்கற ஃபங்க்ஷன் நடக்க போகுதுல்ல, அதுக்கு தேவையான பொருள்லாம் இன்னும் எடுத்து வைக்கல. நான் போய் எடுத்து வைக்கணும். அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாமே. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னன்னு சொல்லுங்க மாமா. எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாத சக்தி, நான் நேரடியாவே கேட்குறேன். எதையும் மறைக்காம சொல்லணும். உன் மனசுல வேற யாராவது இருக்காங்களா? என்ன சக்தி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம அமைதியாவே இருக்க? என்ன மாமா திடீர்னு இப்படி கேக்குறீங்க? என் மனசுல யார் இருக்க போறாங்க? நீங்க இப்படியெல்லாம் கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அப்படி என்ன நான் தப்பா கேட்டுட்டேன்? உன் மனசுல யாரு இருக்காங்கன்னு தானே கேட்டேன். என் மனசுல ருத்ராமா இருக்காங்க, பூமி ஐயா இருக்காங்க, என் அப்பா அம்மா இருக்காங்க. மத்தபடி வேற யாரு இருக்க போறாங்க? நீங்க என்ன அர்த்தத்துல இப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல மாமா. ஒரு பொண்ணுகிட்ட ஒரு பையன் உன் மனசுல யார் இருக்காங்கன்னு கேட்டா என்ன அர்த்தத்துல கேக்குறான்னு உனக்கு தெரியாதா சக்தி? என்ன ஆச்சு மாமா உங்களுக்கு? எதுக்காக இப்படியெல்லாம் கேக்குறீங்க? எல்லாருக்கும் தனிப்பட்ட விருப்பம்னு ஒண்ணு இருக்கும்ல. நீ யாரையாவது விரும்பி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கூட இப்படி ஒருத்தன் என் வாழ்க்கை துணையா கிடைச்சா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீ நினைச்சிருக்கலாம். அப்படி யாராவது இருக்காங்களான்னு தான் கேட்குறேன். அப்படியெல்லாம் யாரும் கிடையாது மாமா. அந்த மாதிரியெல்லாம் நான் எப்பவும் யோசிச்சதே இல்லை. என்ன மாமா இப்படி கேட்குறானேன்னு நீ தப்பா எடுத்துக்காத. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் மாமா? இல்ல, சின்ன வயசுலேருந்தே நீ நானும் ஒன்னா வளர்ந்துருந்தாலும் ஒரு வயசுக்கு அப்புறம் நீ தான் என் வாழ்க்கைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் சக்தி. வெறுமனே அத்தை பொண்ணை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் பத்தாது,
அவளுக்கு வேண்டிய வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற அளவுக்கு நம்மளை நாமே தகுதிப்படுத்திக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என் மனசுல இருந்த ஆசையை உன்கிட்ட சொல்லாமலே நான் பாம்பேக்கு போயிட்டேன். ஆனா நான் வரத்துக்குள்ள ரத்ன மாமா உன்னை வேற யாருக்கோ 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி கொடுக்க ஏற்பாடு பண்ணி அவரும் வாழ்க்கையை நாசம் பண்ண பார்த்திருக்காரு. நல்ல வேளையா அந்த கல்யாணம் நடக்கல. அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன் தெரியுமா? இப்போ நான் இங்க வந்திருக்கிறதே உன்னை கல்யாணம் பண்ணிக்கதான்னு உனக்கே தெரியும். ருத்ரா மேடம் கிட்ட இந்த விஷயத்த நான் சொன்னேன். சிவா அனிதா கல்யாணம் முடிஞ்சதும் அவங்களே உங்க அம்மா அப்பா கிட்ட பேசி நம்ம கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம அப்படி எல்லார்கிட்டையும் சொல்றது தப்புன்னு எனக்கு தோணுச்சு. என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பம் தானே சக்தி? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிடு. அதுக்காக நான் வருத்தப்பட மாட்டேன் சக்தி. என்ன சக்தி, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? ஏற்கனவே அம்மாவும் நம்ம கல்யாண விஷயமா என்கிட்ட பேசினாங்க. நானும் அவங்க கிட்ட என்னோட சம்மதத்தை சொல்லிட்டேன் மாமா. எனக்கு இது போதும் சக்தி. எனக்கு அப்படியே மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி சரக்கடிச்சு படுக்கிற மாதிரி இருக்கு. இப்ப எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. I'm so happy. மன்னிச்சிருங்க மாமா. அன்னைக்கு அம்மா என்கிட்ட பேசுறப்பவும் இப்ப நீங்க என்கிட்ட பேசுறப்பவும் சிவா சார் என்னை பார்த்துட்டு இருக்காரு. அதனாலதான் எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம்னு சொன்னேன். என் கழுத்துல ஒரு முறை தாலி ஏறிடுச்சு. இனி என் வாழ்க்கையில கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை மாமா. என்னப்பா சங்கர், என்னண்ணே அசால்ட் ஆறுமுகத்திட்ட இருந்து ஒரு தகவலும் இல்லையாப்பா? அவன் சக்தியை தூக்கிட்டானா இல்லையான்னு தெரியலையே. வேணா அவனுக்கு நீ போனை போட்டு பாரு. அண்ணே வேணாம்ண்ணே, அவங்க இன்னும் மண்டபத்துக்குள்ளே இருந்தாங்கன்னா நம்ம ஃபோன் பண்றது தொந்தரவா இருக்கும். பொண்ணை தூக்குன உடனே அவரே கால் பண்றேன்னு சொல்லியிருக்காருல, நிச்சயம் பண்ணுவாருண்ணே. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பாத்தியாடா எப்படி அசால்ட் ஆறுமுகம் இந்த பொண்ணை அசால்ட்டா தூக்கிட்டு வந்துட்டேன்னு 50,000 அசால்ட்டா சம்பாரிச்சண்டா. அண்ணே அசால்ட் அண்ணா தானே கூப்பிடுறாரு. என்னன்னு கேளு. அசால்ட் அண்ணே உங்களுக்கு ஆயுஸ் 100ண்ணே. ரத்ன சார்கிட்ட போன் கொடுங்க. இந்தாங்கண்ணே உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. சரி அசால்ட், என்ன அசால்ட் சொல்லு, தூக்கியாச்சா? அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து எங்க இடத்துல கட்டி போட்டாச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் அசால்ட். நான் அவளை ரொம்ப நாளா போட்டு தள்ளணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நடக்கவே இல்லை. ஆனா அவ்வளவு பேர் இருக்கிற மண்டபத்துல அவளை அசால்ட்டா தூக்கிட்டு வந்திருக்கியே. உண்மையிலேயே நீ தான் என் அசால்ட். நீ உண்மையிலேயே பெரிய ஆள் தான். இந்த அசால்ட் ஆறுமுகம் யாருன்னு இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, மிக்க மகிழ்ச்சி. 50,000 சம்பளம் பேசி ஒரு 25,000 கொடுத்துருக்கீங்க. பொண்ணை தூக்குனதுக்கு அப்புறம் பேலன்ஸ் 25,000 கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு இந்த பொண்ணை அடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதை அசால்ட்டா பண்ணிட்டு அடுத்த வேலையா பாண்டிச்சேரி பக்கம் கிளம்பிடுவோம். அந்த பேலன்ஸ் அமௌண்ட் எப்போ வரும்? நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னும் 1 ஹவர்ல அந்த அமௌண்ட் உன் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். ஓ, பணம் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அவளை போட்டு தள்ளிடு.